இன்னைக்கு நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் ஃபேமஸாக இருக்கிற காட்டேரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி வந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து சிப்காட் ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். சிப்காட்லேருந்து மாலூர் போயிட்டு மாலூர் ஒஸ்கோட்டாவிலேருந்து கம்பளிபுரா இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை. நாங்கள் அதை நோட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக கூட்டம், எவ்வளோ பைக்கு எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க. அப்படியே உள்ள போனீங்கன்னா நல்ல கடைகள்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட உள்ள போயிட்டோம். நம்ம 100 ரூபா டிக்கெட்ல தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அது 100 ரூபா டிக்கெட்னு எனக்கு தெரியாது. உள்ள போய் லைன்ல நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் 100 ரூபா டிக்கெட்னு. சரி பரவாயில்ல, சாமியை பார்க்கறதுக்கு இருக்கிற கூட்டத்தில் 100 ரூபா டிக்கெட் எல்லாம் பார்த்தா ஆகாதுன்னு விட்டு சாமியை பார்க்க அப்படியே லைன்ல நின்றுட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். சாமியை பார்த்துட்டு எல்லாரும் காசு ஒட்டிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஒரு காயினை ஒட்டிட்டு வந்துட்டோம். அது காசு ஒட்டுறது நல்ல என்ன மேக்னெட்டிக் அது இருக்குமா, இல்லை பெயிண்ட் என்ன பசன்னு இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் நார்மல் பெயிண்ட் தான், நார்மல் சேவர் தான். அது எப்படி ஒட்டுதுன்னு தெரில. காசு ஒட்டினா கடன் பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க. நம்மளும் ஒட்டிட்டு வந்துட்டோம். ஒட்டிட்டு வந்துட்டு இங்கே இந்த விக்கிரகத்தை பார்க்கறது தான் கூட்டம் கொஞ்சம் தள்ளு முள்ள ஆயிடுச்சு. ஒரு வழியா அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கெல்லாம் தீபங்கள்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. இங்கே வெள்ளத்தில் பரங்கிக்காயில விளக்குல எல்லாத்துலேயும் தீபம் ஏற்றுறாங்க. அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு இருந்தோம். நம்மளும் ஒரு வேண்டுதலுக்காகத்தான் முக்கியமாக வந்திருந்தோம். என் ஃப்ரெண்டை ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணி கூட்டின்னு வர வச்சேன். ஆக்சுவலாக எனக்கு வழி தெரியாது, அதனால் அவனை கூட்டின்னு வர வச்சு அவனால் உள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. அவன் கொஞ்சம் தீட்டு, அதனால் அவனால் கோயிலுக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. அவன் அங்கேயே பார்க்கிங் ஏரியாவிலே நின்ட்டான். சரி, அவனை கொஞ்சம் ஏற்றி நம்மளே வேண்டிக்கின்னு சாமி பார்த்துட்டு இப்போ தேங்காய் கட்டுறதுக்காக போக போகிறோம். ஆக்சுவலாக பின்னாடி ஒரு பெரிய சிலை கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இதோட வியூ நான் முன்பக்கமா இருந்து காட்டுறேன். இது இன்னும் பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் காட்டேரியம்மன் கோயில். இங்க ஆக்சுவலா குடிக்கு அடிமையானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாவும் போர்டு பார்த்தேன். சண்டே மார்னிங் 8 மணிக்கு குடிக்கு அடிக்ட் ஆனவங்கள அதுல இருந்து மீட்டருக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்கறதா, அதுக்கான அதுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கிறதா போர்டு போட்டிருந்தாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. சரி, நம்ம அப்படியே தேங்காய் கட்டுறதுக்காக ஆலமரத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலா எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி, நம்மளும் வீடியோ எடுத்து போடுவோமே, நம்ம ரொம்ப நாளா. சரி, தேங்காய் கட்டுறதுக்காக நம்ம அப்படியே மெதுவா போவோம். தேங்காய் கட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி ஏறி போயிட்டு சரி, தேங்காய் கட்டும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் மரத்தை 5 சுற்றி சுற்றிட்டு தேங்காய் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடி பிடிச்சி தேங்காயை கட்டிட்டு அப்படியே அந்த தேங்காய் கட்டுற மரத்துக்கு அடியில் ஒரு சாமி இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் எங்கள் கூட்டத்தை பாருங்கள். கடைகளில் தேங்காய் கட்டுற இடத்துங்கள்ல எல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதாங்க இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்கிற காட்டேரியம்மன் கோயில். இதோட மதிப்பு 78 கோடி என்னமோ சொன்னாங்க. ஆக்சுவலாக சொன்னாங்கல்ல, என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். முன்னாடி போய் போர்டெல்லாம் பார்த்துட்டு வந்தான். சரி, பசிக்குது, காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போனோம். பசி எடுத்ததுனால சாப்பிட்லான்னு போனோம். என் ஃப்ரெண்டு வரமாட்டேன்னா இவன் தாங்க அந்த வேணா போனவன். இழுத்து பிடிச்சி கூட்டின்னு போய் உட்காந்து எவ்வளோ கூட்டம் பாருங்க, பந்திக்கே போயிட்டோம். சரி, போய் உட்காந்து சாப்பிட்டு அவள் தாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.